ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உணவே மருந்து சுவைதான் விருந்து. இன்றைக்கி நம்மளுடைய ஷெஃபா சமையல் சேனலில் ஒரு சூப்பரான டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் அதே சமயம் ஹெல்த்தியான டீ ரெசிபி. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கான குட்டி ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து செம்பருத்தி டீ செய்கிறதுக்கு ஒரு டீ பாட் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டீ வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு 60-40, அதாவது 100%ல் வந்து 40% பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு செம்மையான மருந்துன்னு சொல்லலாம். அதாவது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம லெமன் சேர்த்து குடிக்க போகிறோம். இது ஹேர்ஃபால் பிரச்சனையிலேருந்து, அப்புறம் டயாபெட்டிக்ஸ், அப்புறம் மெயினாக வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு டீ ரெசிபி. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த இதழ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் அந்த செம்பருத்தி பூவோட இதழ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பூவை அப்படியே சேர்க்காம இந்த இதழை மட்டும் நம்ம வந்து பிச்சுட்டு அது மாதிரி சேர்த்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வரும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு எல்லோயிஷாக வரும். அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். நிஜமாலுமே வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து குடிச்சிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக செம்மையான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோயிஷ் ஆகிடுச்சா, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு ஹாஃப் லெமன், நான் இன்றைக்கி வந்து குட்டி லெமன் தான் எடுத்திருக்கேன். இதழ்கள் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி நான் குட்டி வந்து ஹாஃப் லெமனை வந்து அதில் புளியிறேன். நம்ம எப்போ ஒன்ஸ் வந்து லெமன் சேர்க்குறோமோ அப்போ தான் இதனுடைய ஒரிஜினல் கலரே வந்து நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் லெமன் வந்து சேர்த்ததுக்கப்புறமா பாருங்களேன், ஒரு மாதிரி பின்கிஷாக வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக, குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம எல்லார் வீட்லேயும் சிம்பிளாக கிடச்சிடும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டீயை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலுமே வெயிட் லாஸ்க்கு வந்து, அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ புளிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூடு, அதாவது குடிக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு வந்தோடனே நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு ஒரு கப்பில் வடிச்சிடலாம். உங்களுக்கு அப்படியே குடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிச்சிடலாம். இல்லை எனக்கு அப்படி குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னால் இதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ராவான ஃப்ரெஷ்ஷான ஹனி வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடலாம். நிஜமாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த டீ ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். நிஜமாலுமே எனக்கு கை கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.